இது உண்டு. விவாகரத்துகள் அதிகரித்து விட்டன சகோதரர்களே. சமூக வலைத்தள பயன்பாடு வந்ததற்கு பிறகு, குறிப்பாக பெண்கள் அதிகமாக சமூக வலைத்தளங்களிலே தங்களுடைய நேரத்தை கடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததற்கு பிறகு விவாகரத்துகள் அதிகரித்து விட்டன. கணவனின் தேவை, கணவன் எனக்கு ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற உணர்வுகள் இன்றைக்கு பெரும்பாலும் மலிந்து விட்டன. அறிவை தேடுகிறோம் என்கிற பேரிலே, ஆற்றலை வளர்த்துக் கொள்கிறோம் என்கிற பேரிலே, அனுபவத்தை பெருக்கிக் கொள்கிறோம் என்கிற பேரிலே, உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய ஃபிங்கர் டிப், எங்களுடைய விரல் நுனியில் வைத்திருக்கிறோம் என்கிற நினைப்பிலே அல்லது மதப்பிலே மிதப்பிலே சகோதரர்களே இன்றைக்கு நிறைய விவாகரத்துகள் வந்து விட்டன. தமிழ் சமூகம் உட்பட, அரபு சமூகம் உட்பட. ஆனால் இந்த விவாகரத்துகள் எல்லாம் ஒரு காலத்தில் எங்கே அதிகமாக நடந்தன? மேலை நாடுகளில் தான் நடக்கும். டிவோர்ஸ் அப்படிங்கிறது சகோதரர்களே அது ஒரு பலவீனமான செய்தி தான். இருந்தாலும் நம்முடைய சமுதாயம் எந்த அளவுக்கு இந்த டிவோர்ஸ் என்பதை ஒரு டேஞ்சரான ஒன்றாக பார்த்தது என்றால் உங்களுக்கு தெரியும். என்னது? தலாக்கு விட்டா அல்லாஹ்வுடைய அரிசியை நடங்குகிறது, இப்படிலாம் சொல்லி நம்ம ஆளுக்கு பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அதே போன்று இன் அபுகதுல் ஹலாலி இலல்லாஹி அத்-தலாக், அல்லாஹ்விடத்திலே அனுமதிக்கப்பட்ட விஷயம் தான், ஆனாலும் மிகப்பெரிய கோபத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னது? விவாகரத்து. அதுவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதல்ல. சரிதானா? இஸ்லாமிய மார்க்கம் சேர்ந்து வாழும்படி தான் சொல்லுகிறது, சேர்ந்து வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது, வலியுறுத்துகிறது, வற்புறுத்துகிறது. உங்களுக்கு இடையில் எதையெல்லாம் விவாகரத்து வரை கொண்டு செல்லுமோ அந்த வாசல்களை எல்லாம் அடைக்கிறது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள், ஒருவருக்கொருவர் நன்மைகள் செய்யும் போது பாராட்டுங்கள், ஒருவருக்கொருவர் தீமைகள் செய்யும் போது அதை பொருட்படுத்தாதீர்கள், அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்படியும் உங்களுக்குள் உடன்பாடு வராவிட்டால் அவள் குடும்பத்தில் ஒருவன், உன் குடும்பத்தில் ஒருவன் அமர்ந்து பேசி சமாதானத்தை செய்யுங்கள். இதுக்கு மேல இஸ்லாம் என்ன சொல்லணும்? ஃபஸ்ஸுல்ஹு கைர், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சமாதானத்தோடு வாழ்வதுதான் சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சேர்ந்து வாழும்படி ஆயிரம் வழிகாட்டுதல்களை கொடுத்தால் சேர்ந்தே வாழ முடியல, என்ன செய்யறது? கல்லானாலும் கணவன், ஃபுல்லானாலும் புருஷன்லாம் நீ வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாமா, உன் வேலையை நீ பாரு. உனக்கும் உணவளிப்பவன் யாரு? அல்லாஹ். அவனுக்கும் வாழ்க்கையை தருபவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய வரம்புகளை நிறைவேற்ற முடியவில்லை என்கிற ஒரு நிலை வரைக்கும் நீங்கள் தள்ளப்பட்டு விட்டால், அப்படி நீங்க புழுக்கத்தோடு, கஷ்டத்தோடு, அப்படி நீங்க உங்களுடைய சுயமரியாதையை இழந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் மரணத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய அந்த ஒரு கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் இஸ்லாம் உங்களுக்கு தராது. எப்படி? நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால் நல்ல முறையில் வாழுங்கள், அல்லது தஸ்ரீஹம் பி இஹ்சான், யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் என்ன செஞ்சிருங்க, உடன்பாடோடு புரிந்து வாழ்ந்து விடுங்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் சகோதரர்களை விவாகரத்தானதற்கு பிறகும் கூட சுமூகமாக ஒருவர் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஒருவர், அவருக்குள் விவாகரத்தாகிவிட்டது. அப்போ விவாகரத்தாகும் போது அந்த விவாகரத்தை அவர் பண்ணல, ஆனா அந்த நேரம் நெருங்குது. அப்ப அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் நீங்க உங்க மனைவியை வந்து விவாகரத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, அவர் ஸ்டில் ஷீ இஸ் மை வைஃப், இது இன்னும் அவன் என் ஒய்ஃப் தான், அதனால என் ஒய்ஃபுடைய குற்றத்தை நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்லுவேன்? பதிலே சொல்லல. விவாகரத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே ஆள் வந்து கேட்கறாங்கன்னா, சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க, நன்மையோ தீமையோ, பட் அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே இல்லையா? என்ன செய்தி? என்ன செய்தியே இல்லையா? நான் என்ன தினத்தந்தியும் தினமணியுமா டெய்லி உனக்கு செய்தி தரேன், ஆனா நம்ம செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு. அப்போ கரெக்டா நோட் பண்ணி, இப்போ தலாக் ஆயிடுச்சு, இப்போ போனா நமக்கு மெசேஜ் கிடைக்கும். நேரம் வந்து, ஷேக் இப்போ நீங்க தலாக் விட்டீங்களே, என்ன காரணத்துக்காக தலா விட்டு? நான் அவளை தலாக் விட்டுட்டேன், அவன் அந்நிய பெண், அவளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. இதுதாங்க ஹிக்மத்து, இதுதான் பாலிசி. அப்படிதானே? தலாக் அவரை எப்படி ஸ்மெல் பண்ணி எவ்வளவு அழகா வந்து கேட்கிறாரு, என்னாச்சு? அவன் என் ஒய்ஃப், அவளை பத்தி நான் எப்படி அவன் ரகசியத்தை வெளியே சொல்லுவேன்? தப்பு தான், அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு போயிட்டார். அதே ஆள் திரும்ப வந்து, இப்பதான் நீங்க தலாக் விட்டீங்களே, என்ன காரணத்துக்காக தலாக் விட்டீங்க? இப்போ அவளுக்கு அந்நிய பெண், அவளை பற்றி நான் எப்படி விட்ட பேச முடியும்? எவ்வளவு அற்புதமாக முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சகோதரர்களே. இதுதான் அதபு, இதுதான் மரபு, இதுதான் என்னது? ட்ரெடிஷன், இதுதான் அதபு, இதுதான் மரபு. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையை வரணும். அப்போ இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களின் வரவுகள் அதிகரித்தவுடன், சமூக வலைத்தளங்களின் செயல்பாடுகளில் எல்லோரும் அடிமைத்தனமாக மாறியவுடன் இருக்க முடியலங்க, இருக்க முடியல. ஒரு காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்கிற ஒரு நிலைக்கு இருந்தோம். ஆனா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க மக்கள். அப்படிதானே? நமக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையால ஒரு ஆட்சியே மாறிச்சு. ஆமாவா இல்லையா? எவ்வளவோ நன்மையான திட்டங்கள் அடுக்கடுக்காக. நீங்க அரசியல் பேசுறீங்களான்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். அவங்க எல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுதாடா அவங்க எல்லாம் எவ்வளவு பெட்டர்டா அப்படின்னு. அப்ப அடுக்கடுக்கான 1000 திட்டங்கள் இந்த சமூகத்திற்கு தந்தாலும் அந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் அவர்களால் வெற்றி கொள்ள முடியவில்லை என்றவுடன் ஆட்சியை இழந்தார்கள். ஏன்? அந்த எலக்ட்ரிசிட்டி என்கிற மின்சாரம் ஒரு தனி மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய
தவிர்க்க முடியாத தேவையாக சேவையாக இருந்தது. தண்ணீர் இல்லாமல் எத்தனையோ கிராமங்கள் கஷ்டப்பட்டன. நம்முடைய முன்னோர்கள், வீட்டு பெண்கள் எல்லாம் குடத்தை சுமந்து கொண்டு பல கிலோமீட்டர்கள் போய் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண காலம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் வைஃபை இல்லாம என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. ஒரு வீட்டுக்கு முதல்ல போனா, ஒரு காலத்துல அன்னைக்கு கூட யாரோ சொன்னதுதான், இது முசல்லா கொடுங்க, கிப்லா சைடு என்ன, இதெல்லாம் கேட்போம். இன்னைக்கு போன உடனே வைஃபை பாஸ்வேர்டு கொடுங்க. இவன் பாஸ்வேர்டு வர மாட்டேங்குங்க, பரவாயில்ல கியூஆர் கார்டை போடு, நான் வந்து அதை ஸ்கேன் பண்ணிக்கிறேன். யாருக்கிட்ட? இன்னைக்கு கூட நான் அப்படித்தான் பண்ணேங்க. நான் பண்ணது உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, அப்படிதானே? நீ எவ்வளவோ வந்துருச்சு, அதெல்லாம் நோ சான்ஸ். வைஃபை இல்லாமல், இணையதளம் இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியாது என்கிற நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம்.